மா அம்மா அப்படி தனியா கூட்டு போய் என்னதான்டா பேச போறோம்? என்ன பண்ணுவாருனே தெரியாது. கரெக்டா புரிஞ்சிருச்சு. டேய் என்னடா விஷயம் சொல்லுடா. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க உட்காருங்க. உட்கார், சீக்கிரமே வர போதுமா? அதுக்கப்புறம் மில்லியனர் இல்ல பில்லியனர் ஆக போறேன். சொல்ற அன்னைக்கு நியூமராலஜிஸ்ட பத்தி சந்தோஷ் சொன்னார்ல, ஜோசியர் தானே சரி பண்ணுவாங்க. நம்ம பேர்ல ஏதாவது வார்த்தை சேர்க்கிறது இல்ல எடுக்கிறது இந்த மாதிரிலாம் கணிச்சு சொல்லுவாங்க. கரு டேய் மனோஜ்ங்கிறது நல்ல பேர் தான்டா, அதெல்லாம் மாத்தாதடா. மாத்தலமா ஒரு விஷயம், அந்த பேரை வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த பேரை சொல்லிதான் என்ன கூப்பிட்டு வருமா. அப்படி என்னடா பேரு? பப்பரப்பா. டேய் பேரை சொல். பரப்பர இல்லம்மா, பப்ப. இப்போ அதோட என்னுடைய பேரு மனோஜியும் சேர்த்து சொல்லுங்க. இதுதான் இனிமே என் பேர். டேய் அறிவோட தான் பேசுறியா நீ? உனக்கு நான் நல்ல பேர் தானடா வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்படி கண்டதெல்லாம் சேர்த்திருக்கியே. வச்சது அந்த ஆளையெல்லாம் அவரு பெரிய நியூமராலஜிஸ்ட். அவர்கிட்ட அதுக்கு என்ன இதெல்லாம் ஒரு பேராடா? எனக்கு கோடி ரூபாய் வர மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொன்னாரு. கோடி ரூபாவா? எனக்கு கோடி கோடியா கொட்டுமா? கேட்கும் போது சந்தோஷமா தாண்டா இருக்கு. அதுக்கு எல்லாரும் என்ன பப்பரப்பா மனோஜ்னு கூப்பிடணும். அந்த சவுண்டிங் எனக்கு அப்பதான் எனக்கு கோடி கோடியா கொட்டும்னு சொல்லிருக்காரு. ஆனா இது நடக்குமா? பேரை மாத்தி பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி என்ன பப்பரப்பா மனோஜ்னு கூப்பிட சொல்லணும். நடந்தா நல்லதுதான். சரி, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப். டேய் என்னடா மூஞ்சில கலர் கலரா கலர் பொடி பூசி தெரிய போறியா? டேய் சொல்றத கேளுங்க. முதல் விஷயம் சொல்லு. அவர் ஒரு பெரிய 100 மகாலிஸ்டான். என்னது? பாலிஸ்ட் இல்ல, நியூமராலஜிஸ்ட். அதான் அவங்க தானே? அவர்தான். அவர் இனிமே யாரும் இவனை மனோஜ்னு கூப்பிடக்கூடாது. அப்ப இவனை வேற எப்படி கூப்பிடணுமா? மனோஜ்ங்கிற பேரு. அவரை எப்படி ஆண்டி கூப்பிடணும்? மனோஜே அந்த பேரை சொல்லுடா. பில்லவெல்லாம் வேணா, நீ பேரை சொல்லு. அதான்டா சொல்றேன், பப்பரப்பா. இவனை பப்பரப்பா மனோஜ் தான் கூப்பிடணும். டேய் பப்பரப்பா மனோஜ். இருக்காம வேற என்ன செய்வாங்க? என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ? பப்பரப்பா மானம். கார்ட்டூன் சேனல்ல வர கேரக்டர் நேம்லாம் சொல்லிட்டு இருக்க. டேய் இந்த பேர்ல பல மீனிங் அடங்கி இருக்குடா. எந்த பேருக்குள்ள? எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துங்க. இந்த வீட்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை சொன்னா இந்த பேருக்கு என்ன குறைச்சலு? ஜோசியரே கணிச்சு சொல்லிருக்காரு, சாதாரணமா சொல்லிருக்க மாட்டாரு. ஏய் நீ என்னத்துக்குடா படிச்ச? கொஞ்சமாவது சொந்த புத்தி பகுத்தறிவு எதுவுமே கிடையாது. பேரோட சேர்த்து சொல்லிருக்காரு. பாத்தியாப்பா, இவன் பிசினஸ்ல பெரிய ஆளா வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப். யூடிக்கு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் தலையில தூக்கி வச்சுட்டு முத்துக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? சொன்ன மாத்திருவானா? இதுதானே? என்னடா இந்த ஜோசியம் ஜாதகம்னு பார்த்து தொழில் பண்ற யாரும் பணக்காரங்க கிடையாதுடா. அதை நம்பி ஏம்புறேன். எனக்கு நடக்கும். ஏங்க
மனோஜுக்கு கோடீஸ்வர யோக பரப்பா மனோஜுன்னு தான் கூப்பிடணும். என்ன மட்டும் எப்பவுமே அவனுக்கு கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அம்மாவே அவனை கலாய்க்கிறதுக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்கப்பா. சௌக்கியமா? கடையில வியாபாரம் நல்லா நடக்குதா? அப்புறப்பா கேக்குறது கரெக்டா இருக்கலாம். அவங்க ஆசைப்படுறாங்கன்னு கூப்பிட்டோம், அவ்வளவுதான். கரெக்டா இருக்கு. நீ எப்படி கூப்பிடுற? சரிங்க பப்பரப்பா மனோஜ். இத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. நான் இந்த பேரை மாத்துனதுக்கு அப்புறம் நான் எப்படி டெவலப் ஆக போறேன்னு மட்டும் பாருங்க. அப்படிதான் கூப்பிடணும். சொல்லுங்க பப்பரப்பா நீங்க. தானமா? விஜயா, நீயும் அவனு இதெல்லாம் நல்லா தாங்க முடியும். தப்பா எழுதிருக்க பாரு. இதை எப்படி எழுதணும்னு தெரியுமா? இதை நான் சொல்றேன். ம்? ஏமா அவன் இங்கேயே உட்கார்ந்து எழுதட்டுமே, எதுக்கு அவனை உள்ள போக சொல்ற? கல்யாணி, நமக்கு தான் தினம் ஒரு பிரச்சனை வருது. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிறிஷோட ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, என்ன சொன்னாங்க? என்ன உடனே அதான் உனக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கணும்னு நானே போயிட்டு வந்துட்டேன். அதுவும் அங்கே டீச்சர் கிறிஷ பத்தி சில விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மார்க் ஏதாச்சும் கம்மியா வாங்கிட்டானா? அது மத்த பிள்ளைங்களோட ரொம்ப சண்டை போடுறானா, டீச்சர் கிட்ட பொய் சொல்றானா, கூட படிக்கிற பசங்களை போய் சொல்றான். அவனா சண்டை போடுறான்? அவன் அப்படிப்பட்ட பையனே இல்லையேமா. நீ அவங்க கிட்ட அவன் கிளாஸுக்கு வர எல்லா டீச்சரும் இதை தான் சொல்றாங்க. இந்த வீடியோ is